ஏக்கா எப்படி இருக்க? வாமங்க மாமா வாங்க வந்து இருங்க. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களோ? மவனை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவனுக்கு காலேஜ் உண்டுக்கா, அதான் எம்மா நீங்க போங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு அங்க நேரா வந்துடுறேன்னா. ஆமா, பெரிய காலேஜ், ஒரு நாள் லீவு போட்டா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல பிள்ளைய. சும்மா இருக்கா, என் மவனே இப்பதான் ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருக்கான். இல்லைன்னா இந்த ஊர் பயலுவ கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு திரியுவான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. சரியான கல்ல பைய, காலேஜ் போதுக்கு அப்படி நோவும் போட்டி. அந்த ஆளை உடனே பிள்ளைய ரொம்ப குறைச்சுடுவா. என்னக்கா கல்யாண வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நீ எப்படி இருக்க? மச்சானே எங்க காணோம்? எல்லாரும் நல்லா இருக்கம்மா. அவிய இப்பதான் வெளியில போனாவ. மாமா என்ன வந்ததுல இருந்து ஆளை அணக்கமே இல்லாம உட்காந்துருக்கீரு. என் தங்கச்சி அமைதியா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தாலோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை வடிவு. ரொம்ப நாள் கழிச்சு அக்காவும் தங்கச்சி பேசிக்கிறீங்களே, சரி நம்ம ஊடையில எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு பேசாட்டி இருக்கேன். அது சரி. சரி, என்ன சாப்பிட்றீங்க? காப்பியா ஜூஸா? இப்போதைக்கு ஒன்று வேணாமா, கார்ல இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. மாமா மேலே போங்க, சக்தி ரூம் இருக்கு, அங்க போய் தூங்குங்க. பகல்ல என்ன தூக்கம், சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஏதாவது வேலை இருந்தா போய் பார்க்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன மாமா வேலை இருக்கு? எல்லாம் அவையே பார்த்துப்பாவ. வந்ததுல இருந்து புது மாப்பிள்ளைய ஆளை காணோம். அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கானுவ, அதான் வெளியில போலான்னு கூட்டு போயிட்டானுவ. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வெளியில சுத்தலாமா? சொன்னா எங்க மாமா கேக்குதுவோ இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம். நீ சொல்றது என்னமோ சரிதான், எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே அலையிறாவ. ஏக்கா, போன வருஷம் எப்படி பார்த்தனா அப்படியே இருக்கியே. கொஞ்சம் கூட உனக்கு சதை போடல தெரியுமா? நீ மட்டும் என்னட்டி முருங்கைக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி தான் இருக்க. ஏன் எங்க மாமா ஒழுங்கா சோறு போடலையே உனக்கு? நல்லா சொல்லுவீங்களே, உன் தங்கச்சி சோறு தின்னா எங்க வெயிட் போட்டுருமோன்னு ஓட்ஸ் கஞ்சியை கிண்டி குடிக்கா, இல்லைன்னா வெறும் சப்பாத்தியை போட்டு போட்டு திங்கிறா. பாவப்பட்ட நாங்களும் அதையே திங்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்ய? வயசாயிட்டல, இனி சோத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணதான் செய்யணும். எங்களுக்கு அப்படி என்ன வயசாகுது, நீங்க தான் பேத்தி எடுத்தாச்சு. ஏன் அவன் காலேஜுக்கு தானே போறான், இனி நாங்க பேரன் பேத்திலாம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இளமையா இருக்க வேண்டாமா? இப்ப கூட இந்த மாமாக்கு பொண்ணு தேடினா கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காவ. ஆஹா, நல்லா சொல்லுவீரு. உம்மரை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு போறாதா? இவரை கட்டிக்கிறதுக்கு வேற இங்க லைன்ல ஆள் நிக்காவ. எப்பா, இன்னும் இந்த சண்டை ஓயலையா உங்களுக்குள்ள? பாத்தியாக்கா, இவரை கட்டிக்கிறதுக்கு இன்னும் லைன்ல ஆள் நிக்குதான். யாம்டி, எங்க மாமாக்கு என்ன குறைச்ச? இப்ப கூட எங்க மாமா சூரிய மாதிரி அழகா இருக்காரே, அவருக்கு என்ன குறைச்ச? சூரியான்னு சொன்னது இருந்து பல்ல காட்டுறாரு பாரு. நான் ஒருத்தி நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். மங்க ஈரி, டீ காப்பி ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னங்க, வீட்டெல்லாம் நல்ல இன்டீரியர் பண்ணிருக்காங்க. ஆமா, டிசைன்லாம் நல்லதா இருக்கு, சக்தி ஐடியாவா தான் இருக்கும். மெஹந்தி நல்லா ரெட்டிஸா வந்தா பார்க்க அழகா இருக்கும். அதுக்கு என்ன செய்ய, நம்ம கைக்கு வேற அழகா வராதே. ஃபோன்லயாவது அதுக்கு டிப்ஸ் பார்ப்போம். ஏன் அஞ்சலி? ஆ, என்னம்மா? ஏட்டி, சித்தி சித்தப்பா வந்திருக்காவ. டபரால காப்பி இருக்கு, ஊத்தி கூடு. எந்த சித்திமா? மங்க சித்திட்டி. ஏம்மா, கிச்சன்ல வேலையே இருக்காதுன்னு சொன்னேன், இப்ப என்னம்மா ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருக்க? இப்பதான் மெஹந்தியை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் சித்தி சித்தப்பாவை வந்து பார்க்கம்மா. நீ திருக்கானிட்ட சொல்லு. உங்க அப்பா வேற போன் அடிச்சுட்டே இருக்காரு அஞ்சலி. நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப திருக்கானிட்ட சொல்லிட்டு போ. இவ என்ன மூஞ்சில எண்ணத்தையும் அப்பிட்டு உட்காந்துருக்கா? ஏட்டி திருக்காணி. என்னத்தே? ஏட்டி, வீட்டுக்கு சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, கொஞ்சம் இருந்து அவங்களெல்லாம் கவனிச்சுக்க. ஏத்தே, அவங்க எதுக்கு இப்ப வந்திருக்காங்க? ஏ கிறுக்கி, என்னட்டு கேட்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு எதுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு கேட்க அறிவில்லை உனக்கு? கூறு கட்டவா? ஓ மாமா போன் அடிச்சுட்டே இருக்காவட்டி,
நான் மண்டபம் வரைக்கும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வர ஆளுகளுக்கெல்லாம் காபி மட்டும் ஊற்றி கொடு ஆட்டுமா. கீழே சின்னத்தையும் மாமாவும் இருக்கு, கொஞ்சம் போய் பார்த்துக்க திருக்காணி. எத்தே, நான் இப்பதான் ஃபேஸ் பேக் போட்டு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு கண்ணு தெரியல இல்லையா? பேசாம பேரு அஞ்சலி மேனி என்ன செய்றாவ? அவ கைக்கு மருதாணி போட்டுட்டு இருக்காட்டி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னாலலாம் இப்ப இந்த ரூமை விட்டு வெளியில வர முடியாது. நீ வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டு போத்தே. ஒருத்தி ஒன்னு செஞ்சு தர மாட்டாளுவ. எங்க அம்மையும் சரியான வேலைக்கள்ளி, இந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு வர மாட்டா. ஆச்சி தூங்குது தே, நீ என்ன பேசினாலும் அது காதுல விழாது. அடியே, நீ வயசு பிள்ளை, உன் மூஞ்சில என்னத்தையே போட்டு வச்சிருக்க. சரி, அவளுக்கு எதுக்கிட்டு இதெல்லாம் அப்பி விட்டுருக்க? முவரைய பார்க்க முடியல. வடிவத்தை நான் போடல, ஆச்சி அவளே எடுத்து போட்டுட்டு படுத்து தூங்குறா. சுத்தம் விளங்கிரும். வீட்டுல இத்தனை பொம்பளையால இருந்தும் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. வர ஆளுவலெல்லாம் கவனிப்பாவளா? அவ என்னன்னா இப்பதான் கைக்கு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா நைட்டியோட. நீ என்னன்னா மூஞ்சில என்னத்தைய பூசிட்டு உட்கார்ந்துருக்க. உங்களோட வச்சுட்டு ஒரு வேலையும் ஆவாதுட்டி. நானே பேய் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்தையில கிடந்து நான் தானே பார்க்கேன். ஓமவன் கல்யாணம் தானே, நீ தான் பார்க்கணும், போய் பாரு. வாய் தம்டி உனக்கு. போற இடத்துல இந்த வாயெல்லாம் குறை, இல்லைன்னா புருஷங்கர 2 நாள்ல அடிச்சு பத்தி விட்டுருவான் உனையெல்லாம். ஐயோ வடிவத்தை, உன் வீட்டுக்கு தான் மருமகளாவே வரப்போறேன். நீ என்னை எப்படி அடிச்சு விரட்டுறன்னு நானும் பார்க்கேன். அவ்வளோ ஈஸியாலாம் இந்த திருக்காணியை ஒன்றும் பண்ண முடியாது. பூவை ரொம்ப கலக்கமா வச்சு கட்டாதீங்க, நல்ல நெருக்கமா வச்சு காட்டுங்கடி. ஏக்கா, உங்க அளவுக்குலாம் எனக்கு நெருக்கமா வச்சு கட்ட தெரியல. கீதா, நல்ல உருட்டி உருட்டி வச்சு காட்டுமா, அப்படியே பழகு, உனக்கு ஈஸியா வந்துடும். ஓ, முன்னையும் பின்னையும் மாத்தி மாத்தி போட்டு கட்டணுமோ? ஆமா, நான் கட்டுறத பாரு. அம்புஜா நல்ல பூ கட்டுறா, நல்ல பந்து போல இருக்கு. ஏ ஆச்சி, அப்ப நான் எப்படி கட்டுறேன்? நீ ஏன் சின்ன பொண்ணு என்ன வேலை பார்க்க? செத்தவன் கையில வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி. சின்ன பொண்ணு, செத்தவன் கையில வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரியா வேலை பார்க்க? என்ன ஆச்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம்மா, இங்க ஏறி 100 பூவை கட்டுறதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. இவ்வளோ நேரம் உட்காந்து இம்பிட்டுக்காடு தான் கட்டியிருக்க. ஏன் ஆச்சி, அவளுக்கு பூ கட்டவே வராது, இது கட்டியிருக்கிறதே பெருசு. மற்ற நேரம்லாம் நாங்க பூக்கட்டையில சும்மா தான் உட்காந்துருப்பா. ஆமா ஆச்சி, கேட்டுக்கிடுங்க. நான் இதை கட்டியிருக்கிறதே பெரிய சாதனையா பார்க்கேன். ஏ காரு, என்னைய பத்தி உங்க ஆச்சிக்கு தெரியாது போல இருக்கு. கொஞ்சம் நம்ம அருமை பெருமையெல்லாம் சொல்லி வை. அவள்கிட்ட ஏம்டி கேட்கணும்? உங்க ஆச்சி தான் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காளே. ரைட்டு, எங்க ஆச்சி என்ன சொல்லி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். சின்ன பொண்ணக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா எங்க ஆச்சி என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்க மாட்டா. சரியே சொல்லிட்டாலே. எட்டி போடு போடுன்னு கட்டுங்க. இந்த பிள்ளைல கொஞ்சம் உள்ள இருந்து கட்டுது. எப்படி இன்னும் ஒரு மணி நேரத்துல முடிச்சிட்டோம்னா மண்டபத்துக்கு போயிடலாம். அங்க வேற போய் முறுக்கு பழம்லாம் போடணுமா? ஐயோ, இப்பவே கண்ணு கட்டுதே. எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா சீக்கிரம் போட்டுடலாம் கீதா. ஒரு மணி நேரம் உட்காந்தா போறோம். போடு போடுன்னு அவ்வளோத்தையும் போட்டு தள்ளிடலாம்ல. இந்த சின்ன பொண்ணை மட்டும் விட்டுட்டு போயிருவோம்க்கா. ஏன் கீதா அப்படி சொல்ற? அவளும் வரட்டும், சீக்கிரம் வேலை முடியணும். என் 4 முடி என்னைய விட்டுட்டு போறதுல உங்களுக்கு அம்புட்டு சந்தோஷம். அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு, முறுக்கு பழம் சாக்லேட்லாம் தாம்பளை பையில போடுறதுக்கு பதிலா எல்லாம் உன் வாய்க்குள்ளேயே போட்டுட்டு இருப்ப. 4 முடி பெசாட்டி பேருங்க, சமட்டி தள்ளிடுவேன். ஏம்மா சண்டை போடாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. வயிறு வேற கப்ப கப்பன்னு பசிக்கி. ஒரு 10 நிமிஷம் சின்ன பொண்ணு, இதை மட்டும் கட்டி ஒதுக்கி வச்சுட்டு இப்ப டீ வடை சமோசாலாம் வருமா, இருந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். ஆமாம்மா, இப்ப டீ வடைலாம் வரும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆர்டர் போட்டு இங்கேயும் சேர்த்து அனுப்பி விடுவாவ. அப்படியா? சரி, வரட்டும் வரட்டும்.
ஆமா, வடிவு பட்டி சாப்பாடு பூரா அங்கதானே சொல்லுச்சு. ஆனா வெறும் வெஜ்ஜா போட்டு தள்ளுதேக்கா. சாம்பார், வத்த குழம்பு, அவியல், பொரியல்னு எப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிட்டு. ஒரு கறிகிரி போடக்கூடாதா? விசேஷ வீட்டில் ஆளுவ இருக்கையில ஒரே காய்கறியா போட்டு தள்ளுறவ. என்னம்மா பேசுற? கறி மீனுன்னு பந்த கால் நட்டாச்சு. கல்யாணம் முடிய தாண்டி இனி கறி கவுச்சி எதுவும் சாப்பிடக்கூடாது. எல்லாரும் விரதம் இருக்கணும். ஏன் ஆச்சி, கல்யாணம் பண்ற பொண்ணு மாப்பிள்ள விரதம் இருந்தா போதாதா? எதுக்கு இப்படி எங்களையும் போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? ஏட்டி, உனக்கு கல்யாணத்துக்கு பந்த காலம் நட்டாவல்ல, அப்பெல்லாம் எப்படிதான் சாப்பிடாம இருந்தியோ? பொடு பொடுன்னு கட்டு சின்ன பொண்ணே. அரங்க மதிர விசிலு பறக்கவே. பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல, டக்குன்னு வேலையை பாருட்டி. ஏன் அம்புச்சக்கா, வடிவு பட்டி நேத்து சீலை தந்தாவல்ல, அதுல ரெடிமேட் பிளவுஸ் இருக்கு, போட்டு பாத்தீங்களா? ஆமா கீதா, போட்டேன். கையெல்லாம் நல்லா பிடிக்கி பார்த்துக்க. காலையில என் மவட்டை கொடுத்து பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும். சேரலனா போன மாசம் எனக்கு ஒன்று தச்சு தந்துடல, அது இது ஒரே கலர் தான், அதை போட்டு வந்துடுவேன். எனக்கு கரெக்டா இருந்துச்சுக்கா. ஆரி ஒர்க்கெல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு. ஏட்டி சின்ன பொண்ணு, நீ போட்டு பாத்தியா? இல்ல நாலமுடி, சேலைய பார்த்தே நல்லா இருந்துச்சு. பிளவுஸ் எல்லாம் போட்டு பார்க்கலையே. ஏட்டி லூசு, போட்டு பார்க்க வேண்டியதானே? பிளவுஸ் போட்டு பார்த்தாதான் லூஸா இருக்கா இல்ல டைட்டா இருக்கா என்னன்னு தெரியும். அப்படியே நாலமுடி, அப்ப நான் நைட்டு போட்டு பார்க்க என்ன? சரி, அப்ப வீட்டுக்கு போன உடனே போய் போட்டுட்டு, டைட்டா இருந்தா நீயே பிரிச்சு விட்டுரு, லூசா இருந்தா நைட்டே என்கிட்ட கொண்டு வந்து தா. என்ன மேல் டாப்ல ஒரு தையல் போட்டு தந்துடுறேன். ஆட்டுங்க. என்ன புது பொண்ணு, கல்யாணம் ஆக போதுன்னு அமைதியா இருக்க பிராக்டிஸ் பண்றீங்களோ? அப்படிலாம் இல்லக்கா, காரதான் நல்ல சுறுசுறுப்பா இருப்பாளே, அதே நேரத்துல நல்ல வாயடிப்பா. இப்ப என்னமோ நிச்சயம் முடிஞ்சதுல இருந்து அமைதி ஆயிட்டா. என் பேத்தி கல்யாண பொண்ணுல்ல, அதான் அமைதியா அடக்கமா இருக்கா. ஆச்சி, காரு, உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டவுட்னாலும் என்கிட்ட போன் அடிச்சு கேளுன்னு. இங்கே இருக்காமடிய. ஏட்டி உனக்கே ஒண்ணும் தெரியாது, உன்கிட்ட வந்து என்னட்டி கேப்பா? ஏன் நாலமுடி, பொறாமப்படாதீங்கன்னு, எனக்கு தெரிஞ்சுதான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். சரி, 4 பேர் ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனை உலக்க அரிசி போடுவேன்? ஆ 4 பேத்துக்கு 4 உலக்கு போடுவேன். ஏ அம்மா, 4 படிலாம் போட்டா 4 பேர் 4 நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம் டி. பாத்தியக்காரு, ஒரு பேசிக் நாலேஜ் கூட அவளுக்கு கிடையாது. அவள்கிட்ட போய் நீ போன் அடிச்சு ஒரு டவுட்டும் கேட்க முடியாது, அவ கிளியரும் பண்ண மாட்டா. ஏன்னா அவளே ஒரு தத்தி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. சமையல் சமாச்சாரம்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. வேற என்னம்மா கேட்கணும்? மாமியாரை எப்படி சமாளிப்பது, கணவரை எப்படி கைக்குள் போட்டுக்கொள்வது, நாத்தனாரை வீட்டை விட்டு துரத்தி விடுவது எப்படி, வேலை செய்யாமல் ஓபி அடிப்பது எப்படி, இந்த மாதிரி விவரம்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நல்ல மருமவ தான் நீ. ஈரி, உன் மாமியா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கேன். ஏன் ஆச்சி, நமக்குள்ள பேசுறதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கணும். இதை கொண்டு போய் அங்க சொல்றது, அதை கொண்டு வந்து இங்க சொல்றது, அந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது ஆச்சி. புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க நார்மல் பீப்புள் கிடையாது. ஐஸ் வச்சதெல்லாம் போதும் டி, நான் சும்மா சொன்னேன். அது எப்படி போய் சொல்லுவேன்? நீயும் என் பேத்தி மாதிரி தானே. எம்ம காபி வடையெல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் ஓரமா இருந்துக்கோங்க. இங்க இறக்கி வச்சுட்டு போயிருவாவ. தண்டமணி என்ன சீக்கிரம் கொண்டு வாங்க. இப்ப வந்துருவோம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய பலமே, அதனால ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.